அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல முதன்முறையா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதா இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றோம். ஸோ ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. சார், வாட் இஸ் மூவ்மெண்ட் கவுன்சிலிங் அல்லது வெயிட்டிங் லிஸ்ட் கவுன்சிலிங்னா என்ன? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்ற மாரி நெறைய கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்து மூவ்மெண்ட் கவுன்சிலிங் அப்படி பொதுவா சொல்றேன். மூவ்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு அ இப்ப ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். மூவ்மெண்ட் கவுன்சிலிங்கோ கண்டிப்பா 7.5 ரிசர்வேஷன்ல சீட் எடுத்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா மூவ்மெண்ட் கவுன்சிலிங்ல பாசிபிளே கிடையாது. எங்கேயுமே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே முடியாது. எடுத்தது எடுத்தது தான். அதனால ஒரு டைம் எடுத்தாலும் தெளிவா எடுத்துருங்க 7.5 கேண்டிடேட்ஸ். அதன் பிறகு இப்ப நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பாளையங்கோட்டை எடுத்துட்டீங்க. பட் உங்களோட வீடு வந்து சென்னை பக்கத்தில இருக்கு. இப்ப இந்த மூவ்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க பாளையங்கோட்ல எடுக்கக்கூடிய சீட்ட அந்த மூவ்மெண்ட் கவுன்சிலிங்ன்னு ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து குடுப்பாங்க. அது கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு சீட் அவைலபிலிட்டி இருக்குன்ற பொறுத்தப்பட்டில், அப்போ அவங்க மூவ்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அழைப்பாங்க. அந்த சமயத்தில நம்மோ மூவ்மெண்ட் கவுன்சிலிங் நான் பாளையங்கோட்டையிலருந்து சென்னை மூவ் ஆக போறேன்னு, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் உன்னோட பாளையங்கோட்டை பிரின்சிபல் காலேஜ்ல இருந்து வாங்கி அதுக்கு ஒரு ஃபார்மேட் குடுப்பாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அந்த ஃபார்மேட்ட வாங்கிட்டு சென்னைக்கு கொண்டு போய் சென்னையில உள்ள செலக்ஷன் கமிட்டில குடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு ரீஆர்டர் வந்து குடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு சீட் அவைலபிலிட்டி இருக்கு, நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்டின்னா, அங்க ஒரு அலாட்மென்ட் ஆர்டர் குடுப்பாங்க. அத கொண்டு போய் நீங்க உங்க சென்னை காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிற மாரி இருக்கும். சரி சார், அப்ப பிரைவேட் காலேஜ்ல இப்ப நான் ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருக்கேன். இப்ப இந்த மூவ்மெண்ட் இன்னொரு இடத்துலயும் யூஸ் ஆகும். பிரைவேட் காலேஜ் டூ பிரைவேட் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆவறதுக்கோ, அல்லது கோர்ஸ் டூ கோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆவறதுக்கும் இது வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம், வாட் இஸ் வெயிட்டிங் லிஸ்ட் கவுன்சிலிங் கேட்கிறீங்க. வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது, இப்போ 7.5 ரிசர்வேஷன்ல கோட்டான்ற சீட் வந்து மொத்தம் 100 பேர்ன்னு வச்சுப்போம். 100 பேருக்கும் சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. அந்த 100 பேர்ல யாரோ ஒரு 2 பேர் வரல. அப்ப 2 சீட் மீதம் இருக்கும். அப்ப அதுக்காக என்ன பண்ணி வைப்பாங்க அப்டின்னா, ஒரு 10 பேர வெயிட்டிங் லிஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு 100 பேர் இருக்கீங்க இல்லையா? 100, 105, 110 வரைக்கும் உங்க பேர வெயிட்டிங் லிஸ்ட்ல எழுதிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. உங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ எழுதி வச்சுட்டு வருவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் இதுல வந்து உங்கள கூப்பிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்படியே உங்கள வந்து நீங்க சீட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க வாங்கன்னு உங்கள கண்டிப்பா அது நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அதே மாரி கவர்ன்மென்ட் சீட்ல இப்ப நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ் எடுத்துட்டீங்க. பட் உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு. அப்ப அடுத்து கவர்ன்மென்ட் காலேஜ் சீட்ல 2 பேர் சேரல. ஸோ அப்போ உங்களுக்கான கோட்டா இப்ப நீங்க பிசி கோட்டால இருக்கீங்க. அங்கேயும் ஒரு பிசி கோட்டாக்கான சீட்ஸ் வந்து வேக்கன்ஸியா இருக்குன்னா, டெஃபினட்டா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அங்க வந்து அப்ளை ஆகும். உங்க பேர் எழுதி நீங்க வந்திருந்தா. ஸோ இதுதான் இந்த உள்ள ப்ரொசீஜர்ங்க. போன வருஷம் இந்த மாரி நடந்திருக்கு. பட் இந்த வருஷம் ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கிறதுனால, இந்த முறை கண்டிப்பா நடக்காது. இதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, இப்போ தெளிவா நமக்கு வந்துட்டு இது நடந்துட்டுருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்குது இல்லையா? ஸோ, அதனால மூவ்மெண்ட் கவுன்சிலிங் வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் வெயிட்டிங் லிஸ்ட்க்கான விஷயமே வரவே வராது. ஏன்னா, சீட் ரவுண்ட் 1ல ஃபில் ஆனா அடுத்த ஸ்டேஜ்க்கு வரும். ரவுண்ட் 2ல ஃபில் ஆனா அடுத்த ஸ்டேஜ்க்கு வரும். நீங்க உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல ஃபில் ஆகி சீட் வேணுமோ அங்க எடுத்துட்டு நீங்க அப்படியே வெளிய போயிடுவீங்க. ஸோ, இதுல வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கோ, அடுத்து அந்த இதுக்கு எந்த வாய்ப்புமே இருக்காது. ஸோ, இதுதான் விஷயம். ஸோ, அதனால இத தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதான் 2ல உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா எப்பனாலும் தொடர்பில் கமெண்ட்ட Instagramலயோ எதுனாலும் நீங்க வந்து என்னோட இன்பாக்ஸ்ல நீங்க வந்து மெசேஜ் குடுங்க. மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் ரிப்ளை குடுக்குறேன். தேங்க் யூ வெரி மச்.